ஸ்கூல் விட்டு வந்தால் பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் அடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் சட்னி அப்படி இல்லைனா கார சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வேக வச்ச கார்னை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சில்லி பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். சீரக பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க, கொஞ்சம் கெட்டியாக. தோசை தவாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா சூப்பரான ஒரு கார்ன் அடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். கார்னை வச்சு ஒரே மாதிரி டிஷ் பண்ணாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.